ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுகர் கிரேவிங்ஸ் பற்றி. சுகர் கிரேவிங்ஸ் அப்படின்னா வந்துட்டு இனிப்பான பொருளை நம்ம தேடி தேடி போய் சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை இனிப்பான பொருள் சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக ஆசை தூண்டுதலாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து சுகர் கிரேவிங்ஸ்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக நம்ம வந்து பண்டிகை காலத்துலலாம் வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நிறையா ஸ்வீட்ஸ் வந்து மிச்சம் இருக்கும். ஸோ அதை எப்பட்றா காலி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்து சாப்பிடுவோம். அதுலேருந்தே நமக்கு வந்து கண்டினியூஸாக ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்ற ஆசை வந்து ஒட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி சுகர் கிரேவிங்ஸ் எல்லாத்தையும் வந்து எப்படி ஹெல்த்தியான ஆப்ஷன்ஸாக நம்ம மாற்றுறது அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கான 5 டிப்ஸஸ் வந்துட்டு நான் இப்போ வந்து சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நேச்சுரல் சுகர்ஸ். ஸோ நேச்சுரல் சுகர்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே எல்லாத்துக்கும் மைண்டில் டக்குன்னு வர்றது என்னவா இருக்கும் அப்படின்னா இருந்துட்டு ஒன்று கருப்பட்டி, வெல்லம், இல்லை நாட்டு சர்க்கரை, இதை பற்றி தான் வந்து எல்லாருமே யோசிப்பாங்க. இது எல்லாமே வந்து நேச்சுரலி அக்கரிங் சுகர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஹெல்த்தியான சுகர்ஸ் தான். ஆனால் அதில் என்ன ஒன்று அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கேலரி வைஸ் பார்த்தோன்னா ஒயிட் சுகருக்கும் இந்த மாதிரியான ஹெல்த்தி நேச்சுரலி அக்கரிங் சுகருக்கும் வந்துட்டு பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. இது வந்து வெறும் ஒரு 10 to 20 கேலரிஸ் தான் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். ஆனால் வந்து நம்ம நாட்டு சர்க்கரை, வெல்லம், கருப்பட்டி இதிலெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ ஒயிட் சுகரை விட இதில் வந்து நிறையா வைட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. கால்சியம் இருக்கும், பொட்டாசியம் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதுக்கப்புறம் வந்து அயன் இருக்கும், விட்டமின்ஸ் எல்லாமே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இது எல்லாமே இருக்கிறதுனால இது வந்து ஒரு ஹெல்த்தியர் ஆப்ஷன் சொல்லிக்கலாம். ஆனால் நான் இங்கே வந்து சொல்ல வந்த நேச்சுரல் சுகர்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃப்ரூட்ஸ். ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து எவ்வளோ நாளும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அது வந்துட்டு உங்களுக்கு நேச்சுரல் சுகர்ஸை மட்டும்தான் கொடுக்கும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களுக்கான நியூட்ரியன்ஸையும் வந்துட்டு அது தரும். அதில் வந்து நிறையா மினரல்ஸ் அண்ட் வைட்டமின்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு நியூட்ரிஷியஸாகவும் ஃபீல் ஆவீங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களோட சுகர் கிரேவிங்ஸையும் வந்துட்டு குறைக்கும். செகண்ட் பார்க்க போகிற டிப் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சாக்லேட் கிரேவிங்ஸ். ஸோ சாக்லேட் கிரேவிங்ஸ் யூஸ்வலாக வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கும், நார்மலி விமெனுக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 70% இருக்கிற டார்க் சாக்லேட் ஆர் அதுக்கும் மேலே இருக்கிற டார்க் சாக்லேட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணோம் அப்படின்னா சாக்லேட் கிரேவிங்ஸும் வந்துட்டு போகும். அதே மாதிரி அது ரொம்ப 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 ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷனும் கூட. ஹார்ட் ஹெல்த் அண்ட் பிளட் சர்க்குலேஷன் எல்லாத்தையுமே வந்துட்டு ரொம்ப சீராக வச்சுக்கும். ஸோ அதனால் வந்துட்டு டார்க் சாக்லேட் ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மூணாவதாக நம்ம பார்க்க போகிற டிப் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஐஸ்கிரீம் கிரேவிங்ஸ். ஸோ ஐஸ்கிரீம் கிரேவிங்ஸ் வந்து யூஸ்வலாக எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி நம்ம வந்து மாற்றுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஐஸ்கிரீம் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஸோ அதனால் இருந்துட்டு க்ரீக் யோகட் அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு எந்த டைப் ஆஃப் ஃப்ளேவர்டு யோகட்னாலும் சரி அன்ஸ்வீட்டண்டாக இருந்தால் நல்லது. அதே மாதிரி வந்துட்டு வீட்டில் வந்து கர்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து ஹனி ஆர் வேறு ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் ஆர் பெர்ரிஸ் இந்த மாதிரி போட்டு கூட நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களோட கட் ஹெல்த்தை வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதாவது லைக் செரிமான பாதையை வந்து ரொம்ப ரொம்ப வந்துட்டு சீராக வந்து வச்சுக்கும். ஃபோர்த் டிப் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இருந்துட்டு நம்ம வந்து ஸ்மூத்தி இல்லைன்னா ஷேக்ஸ் மாதிரி கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றப்போ வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்ணணும் அப்படின்ற ஆப்ஷனுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு நட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டேட்ஸோ நட்ஸோ இல்லை வேறு ஏதாவது சீட்ஸ் நீங்கள் இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துலேயுமே வந்து மைல்ட் அமௌண்ட் ஆஃப் நேச்சுரல் சுகர்ஸ் இருக்கிறதுனால ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு இனிப்பு தரும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு நீங்கள் குடிக்கிறப்போ அது வந்து ஃபுல்ஃபில்டாக இருக்கும். அதுவே வந்துட்டு ஒரு மீல் மாதிரி கணக்கில் வந்துட்டு சேர்ந்துக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரியான ஸ்மூதிஸ் நட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு சாப்பிட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபைனலாக பார்க்க போகிற டிப் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஸ்நாக்கிங். சுகர் ஸ்நாக்கிங் வந்து அதிகமாக இருக்கும். அது வந்து ஸ்வீட் டூத் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நட்ஸ் அண்ட் சீட்ஸை வந்து நீங்கள் வந்து ஸ்நாக்ஸாக கன்சியூம் பண்ணிக்கிறது. ஸோ நட்ஸ் அண்ட் சீட்ஸில் வந்து ஆல்ரெடி நேச்சுரல் சுகர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தேன். அண்ட் ஆல்சோ அதில் நிறையா வைட்டமின்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, மினரல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து அப்படியே கன்சியூம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் ஆல்சோ இதை நீங்கள் கன்சியூம் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து சுகர் கிரேவிங்கும் குறையும். அண்ட் ஆல்சோ வந்து பிளட் சுகர் லெவலும் மெயின்டைன்டாக இருக்கும். ஸோ நட்ஸ் அண்ட் சீட்ஸுக்கு வந்து நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரு கடல மிட்டாய், கொக்கோ மிட்டாய், அதுக்கப்புறம் வந்துட்டு எள்ளு மிட்டாய், இது எல்லாமே வந்துட்டு நட்ஸ் அண்ட் சீட்ஸில் வந்துட்டு வரும். ஸோ இந்த மாதிரியான கிரேவிங்ஸ்லாம் இனிமேல் வந்துச்சுன்னா எக்ஸ்கியூஸ் கொடுக்காதீங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி சாப்பிட்ணும், எதை வந்து ரைட்டாக மேனேஜ் பண்ணி சாப்பிட்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ நியூட்ரிஷனிஸ்ட் பிரீதா.